எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்க சிவன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் சிவனை உத்தமநாதர் அப்படின்ற ஒரு பெயரால் வழிபடுறாங்க. இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோவில் இங்கே அமைஞ்சதை வச்சு தான் இந்த ஊருக்கு கீரனூர் அப்படின்ற பெயரே வந்தது. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 900 வருஷங்களுக்கு முன்னாடி நாயக் அப்படின்ற அந்த ஒரு மன்னர் தான் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்த ஒரு சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் கட்டப்பட்ட ஆரம்ப காலத்தில் நக்கீரன் அப்படின்ற ஒரு புலவர் இந்த கோவிலில் சிவனை பற்றி உத்தமநாதர் அப்படின்னு அவரை வர்ணித்து பாடல்கள் பலவற்றை இங்கே ஏற்றினாங்க. அவங்க அப்படி ஏற்றினதுனால இந்த பகுதிக்கு நக்கீரனூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. அது காலப்போக்கில் அந்த நக்கீரனூர் அப்படின்ற ஒரு பெயர் மருவி கீரனூர் அப்படின்றது அமைஞ்சிருச்சு. இந்த கோவிலில் என்ட்ரன்ஸில் வந்ததுமே உங்களோட வலதுபுறத்தில் பிரகதாம்பாள் அப்படின்ற ஒரு அம்மன் சன்னதி இருக்கும். அந்த அம்மன் தான் இங்கே ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, அந்த அம்மன் சன்னதிக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை நீங்கள் போய் வழிபட போனீங்க அப்படின்னா அங்கே மஞ்சள் குங்குமங்கள் கூட அந்த மரத்தில் தொட்டில்கள் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அது எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் அந்த மாதிரி தொட்டில் அமைப்பை கட்டி அந்த மரத்தில் கட்டி விட்டு அந்த அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நீங்கள் சென்றீங்க அப்படின்னா நவகிரகங்கள் அமைப்பு அங்கே இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சைடில் அதை வீடியோவில் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த நவகிரகங்களுக்கு பின்னாடி 2 புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முருக கடவுளோட சிலையும் இந்த சைடு ஒரு காவல் தெய்வமும் இருக்கும். அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த முருகன் டெம்பிள் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பீடம் பார்க்கலாம். இதற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளம் அந்த அளவுக்கான பராமரிப்பு பணிகள் எதுவுமே கிடையாது. இந்த முருக கடவுளை வழிபட்டுட்டு இதன் பிறகு அப்படியே அந்த கோவிலை சுற்றி அந்த சைடு போனீங்க அப்படின்னா விநாயகரோட சின்ன ஆலயம் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஆலயங்கள் எல்லாத்தையுமே வழிபட்டுட்டு மெயினான சன்னதி நம்ம சிவனோட ஆலயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா மிகவும் பழைய கால கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட தூண்கள், ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள், ஒவ்வொரு தூண்லையும் ஏதாவது ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த நந்தி அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கம், இங்கே இருக்க சிவலிங்கமோட ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே அமையப்பெற்ற அந்த சிவலிங்கமும் இங்கே அமையப்பெற்றிருக்க சிவலிங்கத்தோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அளவில் வேணா சின்னதாக இருக்கலாம், பட் ஆனால் ஒரே மாதிரியான அமைப்பாக இருக்கும். அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு அதை அப்படியே அந்த கோவிலை சுற்றி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமானோட ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் கல்வெட்டுகளாக இருக்கும்.
அந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து இந்த கோவிலை வந்து தோற்றுவிச்ச நாயக் அப்படின்ற மன்னரோட கல்வெட்டுகள் தான். பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும், பாணியில தான் இருக்கும். சிறப்பான இந்த கோவிலை எல்லாரும் கண்டிப்பா ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு கோவிலோட அதை பத்தின ஹிஸ்டரியோட நம்ம சந்திக்கலாம். நன்றி.